بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد إن الدين عند الله الإسلام. وقال أيضا وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب. وقال نبينا محمد صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله أو كما قال عليه الصلاة والسلام. அன்பு மிக்கவன் அருள் மிக்கவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியூன்கள் தபோ தாபியின்கள் நல்லோர்கள் உலக முஸ்லீம்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் ஸலவாத்தும் சலாமும் ஆஃபியத்தும் என்றென்றும் உண்டாவதாக. ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாகவும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹுவாலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் எதையெல்லாம் ஹலால் என்று ஆகமாக்கி வைத்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் எடுத்து நடக்கும்படியும் எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு தவிர்ந்திருக்கும்படியும் மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதர நண்பர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவில் ஒவ்வொரு விஷயங்களையும் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பல்வேறு வசனங்களிலேயும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீஸ்களில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை சிந்தித்து செயல்படுங்கள் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த முறைப்படி அமைத்து கொண்டு வாழ வேண்டும். இது எந்த ஒரு கொள்கை கோட்பாடுகளிலும் மதங்களிலும் சொல்லப்படாத ஒரு வழிமுறை. என்ன சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொண்டு நடந்து கொள்ளுங்கள் என்பதை நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித்தரவில்லை. சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் குர்ஆனிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்லையும் சஹாபா பெருமக்கள் நல்லடியாருடைய வாழ்க்கையிலையும் சொல்லப்பட்டிருக்கிறதா, அது பின்பற்றப்பட்டிருக்கிறதா, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை யோசித்து பார்த்து நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள். நல்லது என்று உங்களுக்கு தெரிந்து நீங்களாக ஒன்றை செயல்படுத்தி வாழாதீர்கள் என்பதை நம்முடைய மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. எனவே ஒவ்வொரு விஷயங்களிலையும் சிந்தித்து செயல்படக்கூடிய அந்த வாழ்க்கை வழிமுறையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழ வேண்டும். உலகம் சார்ந்த எத்தனையோ விஷயங்களிலே நாம் சிந்திக்கிறோம். ஆனால் மார்க்கம் சார்ந்த விஷயங்களிலே நாம் சிந்திப்பது ரொம்ப ரொம்ப குறைவு தான். இருந்தாலும் அதை சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதுதான் முக்கியமான நோக்கம்.
உலகம் சார்ந்த விஷயங்களை பாருங்கள். ஒருவர் ஒரு இடத்தை வாங்க போகிறார், அல்லது ஒரு வீட்டை வாங்க போகிறார், அல்லது ஒரு பொருளை வாங்க போகிறார். அந்த இடம் சரியான இடமா, வில்லங்க எது இருக்கிறதா, இந்த வீடு சரியான முறையில் இருக்கிறதா, எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கிறதா, அல்லது அதில் ஏதாவது குளறுபடிகள் இருக்கிறதா என்று ஒன்றுக்கு பல தடவை யோசித்து பல நபரிடத்தில் ஆலோசனை கேட்டு அதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறது எல்லாவற்றையும் நாம் உலகம் சார்ந்த விஷயங்களை சிந்தித்து செயல்படுகிறோம். இது வேண்டாம் என்று சொல்வதற்கு இல்லை. அதில் எவ்வளவு கவனம் செலுத்துகிறோமோ அதுபோல மார்க்க விஷயங்களிலேயும் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை வழிமுறையை பற்றியும் சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்த ஒரு சிறு வயது நபித்தோழர். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்காக வேண்டி தனிப்பட்ட முறையிலே பிரார்த்தனை துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன், யா அல்லாஹ் இந்த அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுகளுக்கு மார்க்கத்திலே அறிவுஞானத்தை நீ அதிகமாக கொடுப்பாயாக. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது பயணம் செய்தாலும் சரி, வெளியிடங்களுக்கு சென்றாலும் சரி உடன் இருப்பார்கள். என்னென்ன பணிவிடைகள் செய்ய வேண்டுமோ, தொழுவதற்குண்டான ஏற்பாடுகளையோ, ஒலி செய்வதற்குண்டான அந்த சூழ்நிலைகளையோ, தண்ணீரோ என்னென்ன இருக்கிறதோ எல்லாவற்றையும் இவர்கள் தான் செய்வார்கள். இதை பார்த்து தான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் இவருக்கு மார்க்க ஞானத்தை நீ கொடுப்பாயாக என்று துஆ கேட்டார்கள். குர்ஆனை நீங்கள் தஃப்சீர்களிலே எடுத்து பார்த்தால், குர்ஆனுடைய விரிவுரைகளை எடுத்து பார்த்தால் இவருடைய கருத்து இல்லாமல் அந்த செய்தி இருக்காது. ஒரு குர்ஆன் வசனத்தை பற்றி உண்டான ஒரு விளக்கம் தேவை என்றால் எப்போது இறங்கப்பட்டது, எந்த சூழ்நிலை இறங்கப்பட்டது, அதனுடைய பின்னணி என்ன என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்க வேண்டும் என்றால் இவருடைய கருத்து இல்லாமல், இது ஏன் சொல்லப்பட்டது, எதற்கு சொல்லப்பட்டது, இதை குறித்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் என்பது போன்ற எல்லா விஷயங்களையும் முதன்மையாக ரஇசுல் முஃபஸ்ஸிர் என்று சொல்வார்கள். ரஇசுல் முஃபஸ்ஸிர் என்று சொன்னால் குர்ஆனுக்கு விரிவுரை சொல்வதிலே முதன்மையானவர்கள் தான் இந்த அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு சந்தர்ப்பத்திலே வீட்டில் தூங்கி கொண்டிருந்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுததற்கு பிறகு அப்படியே படுத்திருப்பார்கள். அதற்கு பிறகு ஃபஜ்ருக்கு பாங்கு சொன்னதற்கு பிறகு எழுந்து முன் சுன்னத் தொழுது விட்டு அடுத்து ஜமாத்தாக தொழுவார்கள் என்பது போன்ற செய்திகளை சொல்கிறார்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்ததற்கு பிறகு வானத்தை பார்த்தார்கள். பார்த்து விட்டு குர்ஆனிலே சூரத்து ஆல இம்ரான் என்கிற 3வது அத்தியாயத்திலே 189வது வசனத்திலிருந்து 192வது வசனம் வரைக்கும் ஒரு 5 வசனங்கள் இன்ஷா அல்லாஹ் எடுத்து பாருங்கள். சூரத்து ஆல இம்ரான் 3வது அத்தியாயம், அதிலே 189வது வசனத்திலிருந்து 192வது வசனம் வரைக்கும். இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்லி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லா ஆயாத்துல் லிஉலில் அல்பாப் என்ற இந்த குர்ஆன் வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். ஓதி எப்படி ஓதுகிறார்கள் என்றால், வானத்தை பார்க்கிறார்கள். வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். வந்ததற்கு பிறகு வானத்தை பார்க்கிறார்கள். பார்த்து விட்டு இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்லி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லா ஆயாத்தி உலில் அல்பாப் என்ற இந்த குர்ஆன் வசனத்தை 5 வசனங்கள் வருகிறது. அந்த 5 வசனத்தை ஓதிவிட்டு பள்ளிவாசலுக்கு செல்கிறார்கள், தொழுகிறார்கள். இது புதிதாக இருக்கிறது. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ் இதுவரைக்கும் நீங்கள் இப்படி செய்ததில்லையே, இப்போது நீங்கள் முதன்முறையாக இப்படி செய்கிற என்ன காரணம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். வந்துவிட்டு இந்த குர்ஆன் வசனத்தை எனக்கு இறக்கி அதை சொல்லிவிட்டு போனார்கள். இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி ஒருவர் சிந்திக்கவில்லை என்று சொன்னால் அவர் நஷ்டமடையட்டுமாக. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். சூரத் ஆல இம்ரானில் வரக்கூடிய 189வது வசனத்திலிருந்து 5 வசனங்கள், இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்லி வக்திலாஃபில் லைலி என்ற இந்த குர்ஆன் வசனங்களை ஓதி ஒருவர் சிந்திக்கவில்லை என்றால், யோசிக்கவில்லை என்றால், அதை பற்றி ஆய்வு செய்யவில்லை என்றால் அவர் நஷ்டமடையட்டுமாக, இன்னும் கொஞ்சம் காட்டமாக அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் அவர் நாசமடையட்டுமாக என்ற வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ இந்த குர்ஆன் வசனத்தை எடுத்து நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். சுருக்கமாக ஒரு வசனத்தை மட்டும் சொல்கிறேன். இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்லி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லா ஆயாத்தி உலில் அல்பாப் என்றால் என்ன? வானம் பூமி படைக்கப்பட்டதிலையும் இரவு பகல் மாறி வருவதிலையும்
அறிவுள்ள மக்களுக்கு பல அத்தாட்சிகள் பல ஆதாரங்கள் இருக்கிறது, சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். அடுத்த வசனத்தை பார்க்கிற போது ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அஸாபன்னார், யா அல்லாஹ் நீ படைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு படைப்பும் வீணானது கிடையாது, நீ பரிசுத்தமானவன், நரகத்தை விட்டு எங்களை நீ பாதுகாப்பாயாக என்று அந்த வசனங்கள் வருகிறது. அப்ப அந்த வசனத்திலே பார்க்கிற போது நல்லடியார்கள், இறை சிந்தனை உள்ளவர்கள் நின்ற நிலையிலே, உட்கார்ந்த நிலையிலே, படுத்த நிலையிலே அல்லாஹ்வை பற்றி யோசிப்பார்கள், அல்லாஹ்வுடைய படைப்பை பற்றி யோசிப்பார்கள், சிந்தித்து பார்ப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆரம்ப வசனமே எப்படி வருகிறது? வானம் பூமி படைக்கப்பட்டதையும் இரவு பகல் மாறி வருவதை பற்றியும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் அதிலே பலவிதமான அச்சாட்சிகள் ஆதாரங்களை வைத்திருக்கிறான். சிந்திக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்களா? சிந்தித்து பார்க்க மாட்டார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இப்படி வசனம் இறங்கி இருக்கிற போது நான் எப்படி அதை ஓதாமல், அதை பற்றி சிந்திக்காமல் வீட்டை விட்டு வெளியே வருவேன்? அதை பற்றி யோசித்து பார்த்து வானத்தை பார்த்து இதை நான் ஓதினேன் என்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஒரு ஹதீஸினுடைய ஒரு சுருக்கம். ஞாபகப்படுத்தனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன், ஒரு முஸ்லிமான ஆணும் சரி பெண்ணும் சரி வீட்டை விட்டு வெளியே வருகிற போது இறை சிந்தனையோடு அல்லாஹ்வை பற்றி சிந்தித்த நிலையிலே வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொல்லி இதை ஓதி சிந்தித்து பாருங்கள். பொதுவாக சொல்லவில்லை, ஓதி விட்டு வாருங்கள் என்று சொல்லவில்லை, ஓதி விட்டு வாருங்கள் என்று சொல்லவில்லை, ஓதி சிந்திக்க வேண்டும். இரவு பகல் மாறி வருவது, வானம் பூமி படைக்கப்பட்டது, இதை பற்றி இன்று எவ்வளவோ ஆய்வுகள் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எத்தனையோ ஆய்வுகள், எத்தனையோ கண்டுபிடிப்புகள், நாம் மிரண்டு போகக்கூடிய அளவுக்கு, ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உண்டான பல்வேறுவிதமான கண்டுபிடிப்புகள் அப்போதிருந்து இப்போது வரைக்கும், இதற்கு பிறகும் இருக்கும். காரணம் அல்லாஹ் அதை நமக்கு தெளிவுபடுத்துகிறான். நீங்க சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். இன்னொரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து தொழுகிற போது 2 சூறாவை வழமையாக ஒவ்வொரு நாளும் அந்த 2 சூறாவை மட்டும்தான் ஓதுவார்கள். ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து நம்ம தொழுகிறோம், நமக்கு எந்த சூறானாலும் ஓதிக்கிடலாம். அல்ஹம்து சூறாவுக்கு அடுத்து உங்களுக்கு என்ன சூறா தெரிகிறதோ எந்த சூறா வேணாலும் ஓதலாம், எந்த தடையும் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சூறாவை மட்டும்தான் ஓதுவார்கள். முதல் ரக்காயத்தில் அல்ஹம்து சூறாவுக்கு அடுத்து குல்யா ஐஹுல் காஃபிரூன் என்கிற அந்த சூறாவையும், 2ஆம் ரக்காயத்தில் அல்ஹம்து சூறாவுக்கு அடுத்து குல்ஹு அல்லாஹு அஹத் என்கிற இந்த 2 சூறாவை மட்டும்தான் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து தொழுகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி தொழுவார்கள் என்பதாக சஹாபா பெருமக்கள் சொல்கிறார்கள். இந்த 2 சூறாவை ஏன் ஓத வேண்டும்? அது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இந்த 2 சூறாவும் அல்லாஹ் என்றால் யார், அல்லாஹ்வுக்கு நாம் எப்படி வழிபட்டு வாழ வேண்டும், அல்லாஹ்வுக்கு மாற்றமாக வாழக்கூடாது என்பது போன்ற செய்திகள் இந்த 2 சூறாவிலே இருக்கிறது. குல்யா ஐகுல் காபிரூன் என்ற அந்த சூறாவிலே பார்த்தால் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வாழக்கூடாது, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும். குல்ஹுவல்லாஹ் சூறாவிலே அல்லாஹ் என்றால் யார், அவன் ஒருவன் தான், அவன் தனித்தவன் தான், அவனுக்கு மனைவி மக்கள் கிடையாது, அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது, அவனுக்கு இணையாக துணையாக உலகத்தில் எதுவுமே கிடையாது என்ற அந்த சிந்தனையை காலை சுபுகுடைய ஃபஜ்ருடைய அந்த நேரத்திலே தொழுகிற போது நம்முடைய சிந்தனையில வைத்துக்கொண்டு அல்லாஹ்வை சார்ந்து வாழ வேண்டும் என்ற அழகிய ஒரு போதனை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்திலே இந்த 2 சூறாவை ஓதித்தான் தொழுவார்கள் என்பதை பார்க்கிறோம். சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும், அல்லாஹ்வை சார்ந்து இருக்க வேண்டும், குர்ஆனிய சிந்தனை இருக்க வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுடைய சிந்தனை இருக்க வேண்டும். ஆக சிந்தித்து செயல்படக்கூடிய அந்த அழகிய வழிமுறையை நம்முடைய மார்க்கம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லித் தருகிறது. காலை எழுந்தவுடனே இந்த சிந்தனையோடு நம்முடைய காலை பொழுதை நாம் கழித்தோம் என்றால், ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அது சிறப்பாக இருக்கும். ஏதோ எழுந்து விட்டோம், அதுக்கடுத்து அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கணும், காலை கடனை முடிக்க வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்பதை விட இறை சிந்தனையோடு
அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய படைப்பை பற்றி, அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி சிந்தித்து பார்த்து நம்முடைய காலை பொழுது ஆரம்பிக்கிற போது அந்த பொழுது சிறப்பாக அமையும் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கக்கூடிய, சொல்லியிருக்கக்கூடிய, நடைமுறைப்படுத்தியிருக்கக்கூடிய அழகிய வழிமுறை. தூங்கி எழுந்ததுக்கு பிறகு இறை சிந்தனையோடு நீங்களுடைய பொழுதை ஆரம்பியுங்கள். ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் கூட ஜும்மா உரையில ஞாபகப்படுத்தினேன். காலை எழுந்திருக்கிற போது கூட அந்த துவா ஓதி எழுந்திருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். ஏதோ விழிப்பு வந்து விட்டது, எழுந்து விட்டோம் என்பது அல்ல. இரவு நான் தூங்கும்போது இந்த துவா இருக்கிறது. அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமுத்து வாஹியா, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி நான் தூங்க போகிறேன் என்று அதனுடைய அர்த்தம். வேறு வேறு துவாக்கள்லாம் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது, தெரிந்தால் ஓதிக்கொள்ளலாம். இது ஒரு சுருக்கமான துவா. காலை எழுந்திருக்கிற போது கூட அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர், எனக்கு தூக்கத்தை கொடுத்து மீண்டும் விழிப்பை கொடுத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நாங்கள் எல்லோருமே அல்லாஹ்வின் பக்கம் செல்லக்கூடியவர்கள் தான். அல்லாஹ் நாளை மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்பதுதான் என்னுடைய அர்த்தம். இப்போ காலை பொழுதில் கூட இறை சிந்தனையோடு தான் எழுந்திருக்க வேண்டும். அதற்கு பிறகு இப்போது சொல்லப்பட்ட இந்த துவாக்களை ஓத வேண்டும். ஏதோ கேட்டு விட்டோம், இப்படியெல்லாம் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறதா, இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் செய்திருக்கிறார்களா, இப்படியெல்லாம் சஹாபாக்கள் செய்திருக்கிறார்களா, நல்லடியார்கள் செய்திருக்கிறா என்பது ஞாபகப்படுத்துவது ஜும்மாவுடைய நோக்கம் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் நாம் நடைமுறைப்படுத்துவதற்குத்தான் இது ஞாபகப்படுத்தப்படுகிறது. எத்தனையோ விஷயங்களை நாம் இன்று உலகத்திலே தெரிந்திருக்கிறோம், நம்முடைய கைக்குள்ளே வந்துவிட்டு எத்தனையோ விஷயங்கள், எவ்வளவு விஷயங்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். தெரிவதை பற்றி தவறே கிடையாது. தாராளமாக உங்களால் உங்களுடைய அறிவில் எவ்வளவு விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியுமோ, கற்றுக்கொள்ள முடியுமோ தாராளமாக செய்யலாம், தடையே கிடையாது. மார்க்க ரீதியாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறைப்படி இறை சிந்தனை, இந்த துவாவை ஏன் ஓத வேண்டும், ஏன் சிந்திக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று யோசித்து பார்க்க வேண்டும். அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. எனவே இறை சிந்தனையோடு நம்முடைய அந்த காலை பொழுது ஆரம்பிக்க வேண்டும். எல்லா விஷயங்களிலேயும் மார்க்க ரீதியான முறையிலே இது அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களா, இது செய்யலாமா செய்யக்கூடாதா என்பது போன்ற அந்த சிந்தனையோடு நாம் நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும். தெரியாவிட்டால், நமக்கு இது தெரியலை, நல்லதுன்னு சொல்கிறாங்களா, இது சம்பந்தமாக மார்க் என்ன சொல்லுகிறது, ஷரியத் என்ன சொல்லுகிறது என்று சம்பந்தப்பட்ட இமாம்களிடத்தில் கேட்டு தெரிந்து அதை நாம் செய்ய வேண்டுமே தவிர அவர் சொல்லிவிட்டார் இவர் சொல்லிவிட்டார் நல்லா தான் இருக்கிறது என்று நாம் செய்யக்கூடாது. புரிந்து கொள்வதற்காக ஒரு செய்தியை சொல்லுகிறேன், புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த செய்தி. ஃபஜ்ர் 2 ரக்காத்து ஃபர்லு, லுஹர் 4 ரக்காத்து ஃபர்லு, அஸர் 4 ரக்காத்து ஃபர்லு, மக்ரிப் 3 ரக்காத்து ஃபர்லு, இஷா 4 ரக்காத்து ஃபர்லு. 4 ரக்காத்தாக லுஹர் அஸர் இஷா இருக்கிறது. மக்ரிப் மட்டும் 3 இருக்குது, ஃபஜ்ர் மட்டும் 2 இருக்கிறது. இதை நம்ம பூர்த்தி ஆக்கிடுவோமே. ஃபஜ்ர் மட்டும் 2 ரக்காத் தொழணும், 4 ரக்காத் தொழுதா நன்மை தானே, 4 ரக்காத் தொழுதா நன்மை தானே என்று ஒருவர் தொழுதால், ஃபஜ்ர் 4 ரக்காத் ஒருத்தர் தொழுகிறார், அல்லது மக்ரிப் 3 ரக்காத், 1 ரக்காத்து குறைவாக இருக்கிறது, அது 4ஆக பூர்த்தி செய்து எல்லாத்துலேயும் 4ஆக இருக்குது, இதே 4ஆக தொழுவோம் என்று தொழுதால் அந்த தொழுகை கூடுமா? தொழுவது நன்மை தானே. அதிகப்படியாக 2 ரக்காத்தில் அதிகப்படியாக 1 ரக்காத்தை நாம் சேர்த்து தொழுதால் அந்த தொழுகை கூடுமா என்றால் கண்டிப்பாக கூடாது. அதிகமாக தொழுகிறோம் நல்லது தானே என்று ஒருவர் சொல்லுகிறார் என்பதற்காக சொல்லுகிறேன். ஒருவர் சொல்லுகிறார் எல்லா ரக்காத் மற்ற 3 வக்திலையும் 4 ரக்காத்தாக தொழுகிறீர்கள், ஃபஜ்ர்லையும் மக்ரிப்லையும் குறைவு வைத்தேன் தொழுகிறீர்கள், அதையும் பூர்த்தி செய்தீர்கள் என்று ஒருவர் சொல்லுகிறார் என்றால் நாம் சொல்ல முடியுமா? இதை குறித்து அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, சஹாபாக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, எப்படி தொழுதிருக்கிறாங்க என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இதுபோலத்தான் ஒவ்வொரு விஷயங்கள், இந்த நன்மை இப்படி இருக்கிறது, இந்த நன்மை இப்படி இருக்கிறது, இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று சொன்னால் அது மார்க்க அடிப்படையிலே, ஷரியத் அடிப்படையிலே, 4 இமாம்களுடைய கருத்தின் அடிப்படையிலே அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இது செய்யலாமா செய்யக்கூடாதா என்று யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். இது நல்லதானே என்று ஒருவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக இல்லாதை நாம் செய்கிற போது அது பாவமாக மாறிவிடும். இல்லாதை செய்த குற்றம் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் கேள்வி கணக்கில் வரக்கூடும். இதையெல்லாம் பயந்து வாழ்ந்தவர்கள் தான் சஹாபாக்கு நல்லடியார்கள். அப்போ சிந்தித்து செயல்படக்கூடிய அந்த வாழ்க்கை வழிமுறை நமக்கு மார்க்க ரீதியான எல்லா விஷயத்திலையும் வர வேண்டும். இது அல்லாமல் குர்ஆனை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் ஓதிருப்பீர்கள். இனி வரக்கூடிய நாட்களில் ஓதினால் கூட இந்த சிந்தனையோடு
இந்த எண்ணத்தோடு அதை ஓதி வாருங்கள். அதில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு பல்வேறு விதமான மாற்றங்களை கொடுக்கலாம், கண்டிப்பாக கொடுப்பான். குர்ஆனை ஓதுகிற போது நீங்கள் இந்த வசனத்தை பார்க்காமல் ஓதாமல் கடந்து செல்ல முடியாது. அஃபலா தாக்கிலூன், சுருக்கமாக சொல்லுகிறேன். அஃபலா தாக்கிலூன், அஃபலா யாக்கிலூன், அஃபலா துபுசிரூன், அஃபலா தத்தஃபக்கரூன், இப்படியாக குர்ஆன் வசனங்கள் வரும். பெரும்பாலும் ஜும்மாவிலே அல்லது பெருநாள் நாட்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிருக்கக்கூடிய 2 சூறாக்கள், சப்பீஸ்ம ரப்பிக்கல் ஆயலா என்கிற ஒரு சூறா, ஹல்லாத்தாக்க ஹதீசுல் காஷியா என்கிற ஒரு சூறா. இந்த ஹல்லாத்தாக ஹதீசுல் காஷியா என்கிற இந்த சூறாவுடைய கடைசி வசனங்களை பார்த்தால் தெரியும். அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத் வைலஸ் சமாய் கைஃப ருஃபியத் வைலல் ஜிபாலி கைஃப நுசிபத் வைலல் அர்லி கைஃப சுதிகத். ஒரு 4 விஷயங்கள். ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டது, மலை எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது, வானம் எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது, பூமி எப்படி விரிவாக இருக்கிறது, இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான். சிந்தித்து பாருங்கள். இப்படி குர்ஆனிலே, இது ஞாபகத்திற்காகத்தான் இதை ஞாபகப்படுத்துகிறேன். இதே போல நீங்கள் சூரத்துல் பக்ராவில் இருந்து சூரத்து நாஸ் வரை கடைசி அந்த 114வது சூரா குல்லாவது பிரப்பி நாஸ் சூரா வரைக்கும் நீங்கள் ஓதக்கூடிய சமயத்திலே பல்வேறு வசனங்களுடைய கடைசி நிலை அஃபலா துபுசிரூன், அஃபலா யாக்கிலூன், அஃபலா யததப்பரூன் என்றுதான் வரும். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அல்லாஹ் என்றால் யார், அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன, ஆற்றல் என்ன, சக்தி என்ன, இதை புரிந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டால்தான் இஸ்லாத்தில் பிடிப்பு வரும். பொதுவாக என்னுடைய தந்தை முஸ்லீம், அவருடைய தந்தை முஸ்லீம், நான் முஸ்லீம், 5 நேரம் தொழணும், வெள்ளிக்கிழமை தொழணும், பெருநாளைக்கு தொழணும், இன்னென்ன காரியங்கள் நிக்காவிலே திருமணத்திலே செய்ய, இதுவல்ல மார்க்கம், இதுவல்ல இஸ்லாம். அல்லாஹ் என்றால் யார், அல்லாஹ்வுடைய ஆற்றல் வல்லமை என்ன என்பதை எப்போது நாம் புரிந்து கொள்கிறோமோ, எப்போது அதிலே முழுமையாக கவனம் செலுத்துகிறோமோ அப்போதுதான் இஸ்லாத்திலே பிடிப்பு ஏற்படும். அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வரும். எவ்வளவு பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் சோர்ந்து போகாமல், நிலை தடுமாறி போகாமல், நிலை உழுந்து போகாமல் அதை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை, ஆற்றல், சக்தி அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். புரிதல் இருந்தால் மட்டும்தான். பொதுவாக எதுவுமே இல்லாமல் இருந்தோம் என்றால் அந்த சிந்தனை நமக்கு வராது. சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் படித்து பார்த்து என்று சொன்னால், நல்லடையாவுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் படித்து பார்த்து என்று சொன்னால், அல்லாஹ்வை புரிந்துதான் ஒவ்வொரு காரண காரியங்களை அமைத்து கொண்டு வாழ்ந்தார்கள். சும்மா அந்த துவா நமக்கு தெரியுமா, குர்ஆனில் வந்திருக்கிறத, ரசூல் அந்த துவாவை சொல்லியிருக்கிறார்கள, நம்மளும் ஓதிக்கொள்ளலாமே என்று அவர்கள் செய்யவில்லை. அல்லாஹ்வை புரிந்தார்கள். இப்போ ஒரு செய்தி ஆரம்பத்தில் சொன்னேன், அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி. அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, தஃபக்கரு ஃபி ஹல்கில்லா வலா தஃபக்கரு ஃபி தாத்தில்லா. அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய படைப்புகளை பற்றி சிந்தியுங்கள். அல்லாஹ் உலகத்தில் கோடான கோடி படைப்பை படைத்திருக்கிறான். நமக்கு தெரிந்தது கொஞ்சம், அந்த அறிவுஞானம் இருந்தது என்றால் பல விஷயங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்போம். கடலில் வாழக்கூடிய உயிரினங்களுடைய எண்ணிக்கை கணக்கு வழக்கே கிடையாது. கடலில் இருக்கக்கூடிய நமக்கு தெரிந்த சில மீனாக்கள், சுறா மீனோ திமிங்கலமோ அல்லது என்னென்ன மீன்கள் இருக்கிறது, இதைத்தான் நாம் சொல்லுவோம். கோடான கோடி ஜீவராசிகள் கடலில் இருக்கிறது, அல்லாஹ் படைத்திருப்பதாக குர்ஆன் சொல்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸிலே பார்க்கிறோம். அதை குறித்து சொல்கிறார்கள், அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய படைப்புகளை பற்றி சிந்தியுங்கள், அல்லாஹ்வை பற்றி சிந்திக்காதீர்கள். அல்லாஹ் உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய படைப்புகளுடைய அந்த ஒவ்வொரு விஷயங்களை பார்க்கிற போது அல்லாஹ் என்றால் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள். சமீபத்திலே ஒரு வீடியோ காட்சியை பார்த்தேன். ஒரு மீன், அந்த மீனுக்கு தலை மட்டும்தான் தெரியுது, மற்ற உடல் எதுவுமே தெரியல. ஆனால் உடல் இருக்கிறது, கண்ணாடி போல இருக்கிறது. கண்ணாடி போல இந்த காலத்தில் அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். மீன் என்று சொன்னால் எப்படி இருக்கும், பொதுவாக கண் இருக்கும், உள்ள சில பொருட்கள் இருக்கும், சில கழிவுகள் இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். மீனை சுத்தம் பண்ணக்கூடிய நேரத்தில் பார்க்கலாம். ஆனால் அந்த மீனில் எதுவுமே இல்லை, தலை மட்டும்தான் இருக்கிறது, அந்த கண் பகுதி மட்டும்தான் இருக்கிறது, மற்ற அந்த நீளமான ஒரு மீனாக இருக்கிறது. அந்த மீனில் உடல் பகுதி எதுவுமே இல்லை, குடலோ அல்லது உள்ள இருக்கக்கூடிய மற்ற பொருளோ எதுவுமே இல்லை. அல்லாஹ் எப்படி படைத்தான்? சுப்ஹானல்லாஹ். எப்படி இது படைக்கப்பட்டது? யார் படைத்தார்? சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தை ஆச்சரியமான வார்த்தைக்கு பயன்படுத்தக்கூடியது. இதை குறித்து யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள் என்றுதான்
அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ் என்றால் யார் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒரு சூறாவை உங்களை ஞாபகப்படுத்தின குர்ஆன் வசனத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்திக்கவில்லை என்றால் அவர் நஷ்டமடையட்டும், நாசமாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வான பூமி படைக்கப்பட்டதை பற்றி யோசித்து பாருங்கள், இரவு பகல் மாறி வருவதை பற்றி யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் என்றால் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். இப்படி நாம் தெரிந்து கொள்கிற போது மட்டும்தான் அல்லாஹ்வின் மீது நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை ஏற்படும். குர்ஆனிலே சூரத்து தாரியாத் என்கிற ஒரு அத்தியாயம், அதிலே ஒரு வசனம் வருகிறது, வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துபுசிரும். நம்மெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் இது. சில விஷயங்களை தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். ஒரு சின்ன வசனம் தான். நீங்கள் 10 தடவை இதை ஓதினால் உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துபுசிரும், வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துபுசிரும். உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறோம். உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள். நீங்க யாரு, எப்படி படைக்கப்பட்டீங்க, உங்களுடைய உடல் உறுப்புகள் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றி சிந்தித்து பாருங்கள். நான் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். வேற அல்லாஹ் உலகத்தை பற்றி சொல்ல சிந்திக்கக்கூடியது குர்ஆன் வசனங்கள் வருகிறது. வான பூமியை பற்றி சொல்லக்கூடிய குர்ஆன் வசனங்கள் வருகிறது. பல்வேறு விதமான படைப்புகளை பற்றி சொல்லக்கூடிய குர்ஆன் வசனங்கள் வருகிறது. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள். நான் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உடல் உறுப்புகள் அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. இன்னைக்கு அதிகமான ஆண்களும் சரி பெண்களும் சரி எதிர்பார்க்கக்கூடிய நினைக்கக்கூடிய என்ன தெரியுமா? காசு பணம், வசதி வாய்ப்பு, சொத்து சுகம் எல்லாம் இருந்தால் தான் அது பரக்கத்து, ரஹ்மத்து, நியாமத்து, தௌலத்து என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மைதான். ஆனால் அது மட்டும் கிடையாது. நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் சரியான முறையில் இயங்க ஆரம்பித்தாலே அதை விட பெரும் பாக்கியம், அதை விட பரக்கத்தான, அதை விட ரஹ்மத்தானது, அதை விட நியாமத்தான பாக்கியம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. கண் பார்வை போய்விட்டது, மங்கலாக ஆகிவிட்டது. வயசான பிறகு ஏற்படுவதை சொல்லவில்லை. இயல்பாக ஒருவர் 20 வயசில் ஒருவருக்கு கண் பார்வை மங்கலாகிவிட்டது. கண் பார்வை சரியாக தெரியவில்லை. இப்போ அவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? கண் பார்வை தெரியாமலே போய்விட்டது. அவருக்கு கோடான கோடி காசு பணங்கள், வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்கிறது. அதை வச்சு என்ன பிரயோஜனம் இருக்கிறது? இந்த கண் பார்வை சரியாக இருந்தாலே அது பெரும் பாக்கியம். அல்லாஹ் அதை பார்த்து நம்மை சொல்கிறான், உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள். உடல் உறுப்புகள் இருக்கிறது பாருங்கள். கிட்னி இருக்கிறது, லிவர் இருக்கிறது, இன்னொரு உறுப்புகள் எல்லாம் இருக்கிறது, மூளை இருக்கிறது, சிந்திக்கக்கூடிய மூளை, ஹார்ட் இருக்கிறது. இதில் ஏதாவது ஒரு குறைபாடு இன்றைய காலகட்டத்தில் ஏற்பட்டால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? மாத்திரை மருந்து இல்லாமல் காலத்தை கழிக்க முடியாது. எங்கே போனாலும் இந்த பையை எடுத்துகிட்டு தான் போகணும். காலையில் இந்த மாத்திரை சாப்பிடணும், மத்தியானம் இந்த மாத்திரை சாப்பிடணும், சாயந்தரம் இந்த மாத்திரை சாப்பிடணும், நைட்டு இந்த மாத்திரை சாப்பிடணும். இதில் ப்ரெஷர் கூடிரும், அல்லது டென்ஷன் அதிகமாகிவிடும், அல்லது வேறு உடல் பாதிப்பு ஏற்படும். இப்படி எத்தனையோ விஷயங்கள். ஒரு உடல் உறுப்பு சரியாக இயங்கவில்லாத போது மாத்திரை மருந்தோடு நாம் காலத்தை கழித்து கொண்டிருக்கிறோம். இது பெரும் பாக்கியமா? எதுவுமே இல்லாமல் இயற்கையாக நல்ல முறையில் நம்முடைய காலத்தை கழித்து கொண்டிருக்கிறோம். இது பெரும் பாக்கியமா? அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான், அன்ஃபுசிக்கும் அஃபலா துபுசிரும். உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள், நான் யார் என்று உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பூமியில் இருக்கிறோம். இப்போ நான் நிற்கிறேன், நீங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்க. வெளியே நம்ம நிற்கிறோம். எப்படி நிற்கிறோம் என்னைக்கா யோசித்து பார்த்துருக்கீங்களா? இயல்பாக நம்ம நிற்கிறோம், போகிறோம், வரோம், காலத்தை கழித்து கொண்டு இருக்கிறோம். அது இயல்பானது. நம்ம யாருக்கும் சொல்கிறது சிந்திக்க வேண்டியதற்காக தான் இந்த செய்தி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான், குர்ஆன் சொல்லுகிறது, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள், செய்திருக்கிறார்கள். நம்ம நிற்கிறோம் இயல்பாக. இப்போ நீங்கள் இல்லாமல் வெளியே நிற்கிறீங்க. எப்படி நிற்கிறீர்கள் என்று நீங்கள் இன்ஷா அல்லாஹ் யோசித்து பாருங்கள். 2 காலை வச்சு நிற்கிறோம் என்று நானும் நீங்களும் சொல்வீங்க. அது காரணம் கிடையாது. மருத்துவ உலகம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நம்ம காதுக்குள்ள காக்கிலியா என்கிற ஒரு திரவம் இருக்கிறது. நம்ம காதுக்குள்ள காக்கிலியா என்கிற ஒரு திரவம் இருக்கிறது. இந்த திரவம் சரியான முறையிலே நமக்கு சுரந்து செயல்பட்டால் மட்டும்தான் நம்ம பூமியில நிற்க முடியும். அந்த திரவம் சரியாக சுரக்கவில்லை என்றால் உங்களால் அப்படியே பூமியில நிற்க முடியாது. மருத்துவ உலகம் சொல்லுகிறது, மயக்க வரும், தலை சுற்றல் வரும், ஏதாவது ஒரு பொருளை பிடிச்சி உட்கார தோணும், அந்த நீர் சுரப்பி ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால், அந்த திரவத்தின ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் உங்களுக்கு அப்படி ஏற்படும் என்று மருத்துவ உலகம் சொல்கிறது.
இந்த குர்ஆன் வசனத்தை யோசித்து பாருங்க. வஃபி அன்ஃபுஸிக்கும் அஃபலா துபஸிரூன், உங்களை நான் படைத்திருக்கிறேன், அதை பற்றி சிந்தித்து பாருங்கள், நான் யார் என்று உங்களுக்கு தெரியும். என் காலை வைத்து நின்று கொண்டிருக்கிறேன் என்று நாம் பெரும்பாலும் உள்ளவர்கள் நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய கால்களை வைத்து நீங்கள் நிற்கவில்லை, அல்லாஹ் உங்களுடைய காதிலே காக்லியா என்கிற திரவத்தை சுரக்க வைத்து நிற்க வைத்திருக்கிறான். அந்த திரவம் உங்களுக்கு சுரக்கவில்லை என்றால் நீங்கள் பூமியில் நிற்க முடியாது. யாருடைய துணையோடு அல்லது இன்னொரு பொருளோடு தான் அதை வைத்துக் கொண்டுதான் நீங்கள் நடக்க முடியும், நிற்க முடியும், அல்லது அந்த இடத்தை விட்டு கடக்க முடியும். அந்த நீர் சுரப்பி இல்லை என்றால் உங்களால் முடியாது. இப்போ அல்லாஹ் என்றால் யார்? யோசித்து பாருங்கள். அதைத்தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன். பொதுவாக எதை நீங்கள் நம்பி போவாங்க, அல்லாஹ் சொல்வதை பற்றி யோசித்து பாருங்கள், குர்ஆன் சொல்வதை பற்றி யோசித்து பாருங்கள், ரசூலுல்லாஹ் சொல்வதை பற்றி யோசித்து பாருங்கள் என்று ஞாபகப்படுத்தினேன். அல்லாஹ்வை புரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ்வை அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நாம் வாழ முடியும். புரியாத போது சரி இதை செய்யலாம், இதையும் செய்யலாம், அதையும் செய்யலாம், தொழலாம், போகலாம், வரலாம் என்று நாம் கடந்து போய் கொண்டே இருப்போம். அல்லாஹ்வை நாம் சரியாக புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துன்பங்கள் எது வந்தாலும் அல்லாஹ் படைத்த ரப்புல் ஆலமீன் இருக்கிறான், அவன் எனக்கு எல்லாம், அவன் தான் எல்லாம் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு ஏற்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை சொல்லி முடிக்கிறேன். காலையிலையும் மாலையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் அரபியில் தெரிந்தால் அரபியில் ஓதிக்கொள்ளுங்கள், அல்லது தமிழிலே தெரிந்தால் தமிழில் ஓதிக்கொள்ளுங்கள். காலையிலையும் மாலையிலும் சுபு தொழுகைக்கு பிறகு, அசர் அல்லது மரிப் தொழுகைக்கு பிறகு 3 தடவை ஒரு துஆவை ஓதிருக்கிறார்கள். அது எவ்வளவு அவசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பஸரி, லா இலாஹ இல்லா அன்த. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பஸரி, லா இலாஹ இல்லா அன்த. ஒரு 3 தடவை 4 தடவை 5 தடவை வரும், உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். என்னோட அர்த்தம் என்ன தெரியுமா? யா அல்லாஹ், என்னுடைய உடலுக்கு தலையிலிருந்து உள்ளந்தலை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எனக்கு ஆரோக்கியத்தை கொடு, எந்த நோய் இல்லாமல் எனக்கு ஆரோக்கியத்தை கொடு. ஆரோக்கியத்தை கொடுத்து பல ஹதீஸுகள் வந்திருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹ் காலையிலையும் மாலையிலையும் இதை ஓதாமல் இருக்க மாட்டார்கள். எல்லாம் என்னுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எனக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடு. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி சம்இ, அல்லாஹ் என்னுடைய காதுக்கு ஆரோக்கியத்தை கொடு. நம்முடைய மார்க்கு இதை விட வேறு என்ன சொல்லி தர முடியும்? என் காதுக்கு ஆரோக்கியம், காது என்ன ஆரோக்கியம் இருக்கிறது? காதில் என்ன ஆரோக்கியம் இருக்கிறது? அந்த காக்லியா என்ற நீர் சுரக்கவில்லை என்றால் உங்களால் நிற்க முடியாது, படுத்த படுக்கையாகத்தான் நீங்கள் இருக்க முடியும். இந்த காதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு ஆரோக்கியத்தை கொடு. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பஸரி, என்னுடைய கண்களுக்கு ஆரோக்கியத்தை கொடு. லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமே கிடையாது. காலையிலே மாலையும் ஓதியிருக்கிறார்கள். எனவே நம்முடைய மார்க்க நமக்கு உலகத்திலே நிம்மதியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பல்வேறு வழிமுறைகள் சொல்லித் தருகிறது. ஜும்மா அவர்களை சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கவனத்தில் வைத்துக்கொண்டு அல்லாஹ்வை சார்ந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றி வாழக்கூடிய இந்த வாழ்க்கை வழிமுறையை தேர்ந்தெடுத்து வாழ்வதற்கு எல்லாமல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் உதவி செய்தால் புரிவானாக. வரக்கூடிய காலத்தில் கெட்ட நோய்களை விட்டும், கெட்ட மரணத்தை விட்டும், கெட்ட நிலைமை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்தேகம் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தால் புரிவானாக. உலகத்தில் வாழக்கூடிய காலமெல்லாம் நீண்ட ஆயுளோடு, நிறைவான செல்வத்தோடு, பரிபூர்ண ஈமானோடு, உடல் ஆரோக்கியத்தோடு, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரும் வாழச் செய்தால் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.